அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை இன்று அஜ்ஜு பெருநாள் தினமாகும். எனவே இன்றைய தினம் அஜ்ஜு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் எங்களது ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியின் இதயபூர்வமான அஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அதற்கான பெருநாள் வாழ்த்துக்களும் ஒரு புகைப்படமாக வெளியாக இருக்கின்றது. கேசரி வாசகர்களுக்கு அஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே மக்காவின் புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதே போன்று எல்லா பத்திரிகைகளிலும் இன்று வாழ்த்து செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தினக்குரல் வாசகர்களுக்கு அஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள் என்று தினக்குரல் பத்திரிகையிலும், அதே போன்று தினகரன் பத்திரிகையிலும் வாசகர்களுக்கு அஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்கள் வெளியாக இருக்கின்றது. சரி, உலக அமைதிக்கான சிறந்த செய்தியை தரும் பெருநாள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அந்த செய்தியை முதலில் பார்க்கலாம். உலக மக்கள் அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை விதைக்கும் அஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான சிறந்த செய்தியையும் தரும் என்பது எனது எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அஜ் பெருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். ஆன்மீக மற்றும் உலக வெற்றியடைய மனிதன் சுயநலத்தை விட்டொழித்து தியாகம் மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ பழகி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம்கள் அந்த உன்னத வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கிறது. அந்த உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் அஜ்ஜி பெருநாளை கொண்டாடுகின்றார்கள். உலகம் முழுவதிலும் இருந்து முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே நோக்கத்துடன் ஒரே புனித தலத்தில் கூடி மனித குலத்தின் எதிர்பார்ப்பான சமூகத்தின் ஒருமைப்பாட்டுக்காக இத்தினத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். உலக மக்கள் அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை விதைக்கும் அஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான சிறந்த செய்தியையும் தரும் என்பது எனது எதிர்பார்ப்பாகும். மனித குலத்தின் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காக அனைவரும் ஒரே இலக்கில் ஒன்றுபடும் அஜ்ஜி பெருநாள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு இலங்கை மற்றும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அஜ்ஜி பெருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களது அஜ்ஜி பெருநாள் வாழ்த்து செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். சகோதரத்துவத்துடன் தியாக திருநாளை கொண்டாடுவோம். எதிர்க்கட்சி தலைவரின் அஜ்ஜி பெருநாள் வாழ்த்து. இஸ்லாத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் மனித குலத்தை போற்றும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஈதுல் அல்லா பெருநாளை கருதலாம் என்றும் ஈதுல் அல்லா பெருநாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்துள்ள அஜ்ஜி பெருநாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் 5வது கடமையாக கருதப்படும் அஜ் யாத்திரை இறைவன் மீதான பக்தி மற்றும் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவதாகும். அந்த நம்பிக்கையின் காரணமாக உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான இஸ்லாமியர்கள் ஒரே நோக்கத்துடன் ஒரே நேரத்தில் புனித மக்காவில் ஒன்று கூடி மனித குலத்தின் எதிர்பார்ப்பான சகோதரத்துவ கூட்டு மதிப்பை போற்றுகிறார்கள். மதத்தின் மூலம் மனித சமுதாயம் மனித நேயத்தால் முழுமையடைந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு மதத்திலும் கலாச்சாரத்திலும் நடக்கும் இத்தகைய கொண்டாட்டங்கள் மூலம் இந்த நல்ல நோக்கம் நினைவு கூறப்படுகின்றது. வங்குரோத் ஆகியுள்ள நம் நாட்டிற்கும் இது ஒரு சிறந்த உதாரணமாகும். இனம், மதம், சாதி, குலம், கட்சி, அந்தஸ்து என்ற பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளில் ஈடுபட்டு நமது நாட்டை உலகின் முதலாவது இடத்துக்கு கொண்டு செல்லும் பயணத்திற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம். அதற்காக அனைவரும் ஒரே புரிந்துணர்வுடன் இந்த தியாக திருநாளை ஈதுல் அல்லா பெருநாளை சகோதரத்துவத்துடன் கொண்டாடுவோம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமாகிய ரவுஃப் ஹக்கீம் அவர்களது வாழ்த்து செய்தியையும் நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம். இன்னல்கள் நீங்கி விமோசனம் அடைய பிரார்த்திப்போம். வாழ்த்து செய்தியில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் இலங்கையிலும் பலஸ்தீனம் உட்பட ஏனைய சில உலக நாடுகளிலும் முஸ்லிம்கள் அனுபவித்து வரும் இன்னல்களிலிருந்து விமோசனம் பெறுவதற்கு ஈதுல் அல்லா பெருநாள் தினத்தில் இறைவனை பிரார்த்திப்போம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் தனது பெருநாள் செய்தியிலே தெரிவித்துள்ளார். அதே போன்று 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் அரேபிய பாலைவனத்தில் மக்காவிலும் அதனை சூழ உள்ள பிரதேசங்களிலும் நபி இப்ராஹிம் அலை, அதே போன்று நபி இஸ்மாயில் அலை, அதே போன்று அன்னை ஹஜாரா ஆகியோர் மேற்கொண்ட அளப்பரிய அர்ப்பணிப்பை
மையப்படுத்தி உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் ஈதுல் ஹல்லா பெருநாளை கொண்டாடுகின்றனர். ஆண்டுதோறும் உலகளாவிய முஸ்லிம்கள் பல்வேறு சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் முகம் கொடுத்தவாறு பெருநாட்களை சந்தித்து வருகின்றனர். இலங்கையிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான இனரீதியான செயற்பாடுகள் இன்னமும் முற்றாக நீங்கிவிடவில்லை. பலஸ்தீனத்தில் காசா உட்பட சில பிரதேசங்களில் அமெரிக்க முதலான வல்லரசுகளின் ஒத்துழைப்புடன் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் இன ஒழிப்பு படுகொலைகளும் பேரழிவுகளும் தொடர்ந்து வன்முறைக்குள்ளான இவ்வாறான சூழ்நிலையில் உலகில் அமைதி நிலவவும் நாம் அனைவரும் ஈருலகிலும் ஈடேற்ற பெறவும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை அருள் புரிவானாக என்று அந்த வாழ்த்து செய்தியில் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்துள்ளார். சரி, இனி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திக்கு வரப்போகின்றோம். மேலதிகமான வலுசக்தி இந்தியாவுக்கு விற்பனை, பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக ஜனாதிபதி ரணில் மன்னார் ஆயரிடம் எடுத்துரைப்பு. இந்தியாவுக்கு மேலதிக வலுசக்தியை விற்பனை செய்வது தொடர்பில் பேசப்பட்டு வருவதாகவும் அதற்காக இந்திய இலங்கை இடையிலான குழாய் இணைப்பொன்றை கட்டமைப்பது தொடர்பிலான சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா இலங்கைக்கு இடையிலே தரைமார்க்க இணைப்பை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து எதிர்வரும் நாட்களில் ஆராயவிருப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னார் மறைமாவட்ட கலாநிதி இமானுவல் பெர்னாண்டோ ஆண்டகை ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போதே இவ்விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கான ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் பொருளாதார மறுசீரமைப்பு முயற்சிகளை பாராட்டிய மன்னார் மாவட்ட அபிவிருத்தி திட்டம் குறித்தும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினார் என்றும் அந்த செய்தி தொடர்கின்றது. அதே போன்று எதிர்வரும் நாட்களில் இடம்பெறவிருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் சுற்றுப்பயணத்தின் போது அது குறித்து மேலும் கலந்துரையாட இருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கலாச்சார மண்டபம் ஒன்று தேவைப்படுகின்றது. மன்னார் பகுதியிலே அந்த தேவைப்பாட்டை அல்லது அந்த வேண்டுகோளை மன்னார் மாவட்டத்துக்கு ஜனாதிபதி விஜயம் செய்த போது, மன்னார் பிரதேசத்துக்கு விஜயம் செய்த போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று ஏனைய முக்கிய பிரமுகர்களும் அதே போன்று தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். மன்னார் மாவட்ட மக்களின் பிரச்சனைகளை தீருங்கள், ஜனாதிபதியிடம் செல்வம் எம்பி கோரிக்கை, கலாசார மண்டபம் அமைத்து தருமாறும் வேண்டுகோள். மன்னார் மாவட்டத்தில் பல காணிகள் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் அழுத்தங்களை எதிர்கொள்கின்றன. இங்கு வந்திருக்கின்ற ஜனாதிபதி இப்பகுதி மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு மன்னார் நகரசபை மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இதனை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக மன்னார் மாவட்ட வைத்தியசாலைகளில் மிக மோசமாக உள்ளன, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையையும் அபிவிருத்தி செய்வதற்கான வசதிகளை வழங்குமாறும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மன்னார் மாவட்டத்தில் பல காணிகள் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் அழுத்தங்களை எதிர்கொள்கின்றன. இங்கு வந்திருக்கின்ற ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதோடு இப்பகுதி மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். மன்னார் மாவட்டத்திற்கு ஒரு கலாச்சார மண்டபத்தை அமைத்து தருமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் என்று ஜனாதிபதியிடம் கேட்டிருக்கின்றார். சரி, எல்லாம் அவர் அமைத்து கொடுப்பாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்னும் அவரது பதவிக்காலம் 2 அல்லது 3 மாதங்கள் மட்டுமே இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஒரு குறுகிய காலத்தில் அவருக்கு எவ்வாறு இந்த அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள முடியும்? ஆகவே அவரை மீண்டும் ஜனாதிபதியாக அவரை தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்களா இல்லையா என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று பல கட்சி தலைவர்கள் கூறி வருகிறார்கள். பல கட்சி தலைவர்கள் என்று நான் கூறுவது ஜனாதிபதிக்கு விசுவாசமான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அதே போன்று தமிழ் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகிறார்கள் தமிழ் மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று. சரி, ஜனாதிபதிக்கு நேற்றைய தினம் மன்னாரில் ஆசி வழங்கப்பட்டது. அதன் போது எடுத்த புகைப்படம் வெளியாக இருக்கின்றது. மன்னார் மாவட்டத்திற்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னார் மறை மாவட்ட ஆயர் அதிவணக்கத்துக்குரிய கலாநிதி இமானுவல் பெர்னாண்டோ ஆண்டகையை ஆயர் இல்லத்தில் சந்தித்து ஆசி பெற்ற போது எடுத்த படம் வெளியாக இருக்கிறது. ஜனாதிபதி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு கலாநிதி இமானுவல் பெர்னாண்டோ அவர்கள் ஆண்டகை ஆசி வழங்கும் போது எடுக்கப்பட்ட படம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்கின்றோம். இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருக்கக்கூடிய
அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், இராஜாங்க அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக கூறவில்லை. ஆனால் அவ்வப்போது அவர்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதியை பாராட்டுகின்றார்கள். எனவே பகிரங்கமாக ஜனாதிபதிக்கு பாராட்டுவது வேறு, ஜனாதிபதிக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவிப்பது வேறு. ஆனால் இதுவரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதுபோன்று பகிரங்கமாக ஆதரவு தெரிவிப்பவர்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததில்லை, எடுக்கப் போவதும் இல்லை. காரணம், அவர் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்றார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர் எந்த கட்சியில் அல்லது சுயாதீனமாக போட்டியிடும் போது அவருக்கு ஆதரவு வழங்காத பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது அங்கத்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்பொழுது அது தொடர்பான ஒரு செய்தி தான். நாட்டை பலப்படுத்திய கௌரவம் ரணிலுக்கே செல்ல வேண்டும். அமைச்சர் பவித்ரா வன்னியராட்சி. ஜனாதிபதி மற்றும் பொதுஜன பெரமுனவின் அரசியல் கொள்கை இரண்டு துருவங்களாக இருந்தாலும் பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வந்து பொருளாதாரத்தை பலப்படுத்திய கௌரவம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே உரித்தாகும் என நீர்ப்பாசன வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்தார். ஜனாதிபதிக்குத்தான் அந்த பெருமையெல்லாம் சேரும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பொதுஜன பெரமுன கட்சிக்கு இடையிலான அரசியல் கொள்கை இரண்டு துருவங்களாக இருந்தாலும் நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து பொருளாதாரத்தை பலப்படுத்திய கௌரவம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட வேண்டும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருந்தோம். இதற்கு தீர்வு காண யாரும் முன்வராத நிலையில் ரணில் விக்ரமசிங்க முன்வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்தார் என்று பவித்ரா வன்னியாராட்சி தெரிவிக்கிறார். அதே போன்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இப்படி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம்தான் அவர் தொடர்பான செய்தி. அவரது புகைப்படத்தோடு வெளியாக இருக்கின்றது தினக்குரல் பத்திரிகை. மேலும் 1 வருடத்திற்கு ஜனாதிபதி பதவிக்காலத்தை நீடிக்க ரணிலுக்கு ஆதரவளியோம், அதாவது ஆதரவளிக்க மாட்டோம், பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கூறுகிறார். ஆனால் ஜனாதிபதி என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு நீங்கள் ஆதரவு அளித்தாலும் பரவாயில்லை, ஆதரவு அளிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் எதிர்காலத்தில் வேறொரு அரசாங்கமோ அல்லது வேறொரு ஜனாதிபதியோ வந்து இந்த திட்டங்களை மாற்றி பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால், அதாவது அவ்வாறு அவர்கள் இதற்காகவே திட்டம் போட்டு சீர்குலைக்க மாட்டார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள், தீர்மானங்கள் சில நேரங்களில் இப்பொழுது நாங்கள் சென்றும் பாதையிலிருந்து அல்லது இப்பொழுது நாங்கள் பயணிக்கும் இந்த பொருளாதார திட்ட பாதையிலிருந்து நாங்கள் விலக வேண்டி ஏற்பட்டால் சில பாரதூரமான நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். திரும்பவும் நாங்கள் வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். இது நான் சொல்லல, ஜனாதிபதி சொல்கிறார். திரும்பவும் அப்படி ஒரு நிலை ஏற்படலாம், நாங்கள் கேஸுக்காக நிற்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆனால் நேற்றைய தினம் கூறப்பட்டது, அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கூறப்பட்டது, கண்டிப்பாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவார். எனவே அவர் ஜனாதிபதியாக தெரிவாகியவுடன் நாங்கள் நெல் விலையை, அதாவது கூடிய விலைக்கு விவசாயிகளிடமிருந்து நெல்லை பெற்றுக்கொள்வோம் என்று நேற்றைய தினம் கூறப்பட்டது. நேற்றைய தினம் நடைபெற்றது அனுராதபுர சல்காத் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் விவசாயிகள் மாநாடு. அதிலே கலந்து கொண்டு பேசும்போது நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பேசியிருந்தார்கள். அதில் சஜித் பிரேமதாசவும் பேசியிருந்தார். நோ டீல் என்று சொல்லிவிட்டார். யாரோடையும் எந்த டீலும் இனி இல்லை, என்னுடைய டீல் மக்களோடு என்று நேற்று சஜித் பிரேமதாச கூறியதை நாம் கேட்டோம். சரி, இப்படி இருக்கும்போது எமது ஆட்சியில் ஒப்பந்தம் ரத்து, எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர், தற்போது நாட்டு மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் வேளையில் புதிய வகை வரிகளை மக்கள் மீது விதிக்க சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் தரப்பில் நின்று சிந்திக்காமல் மக்கள் மீது வரம்பற்ற அழுத்தத்தை
திணிக்கும் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டதே இதற்கு காரணமாகும். ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். மீள செலுத்த வேண்டியுள்ள கோடிக்கணக்கான பெருந்தொகை கடன்களை மீளச் செலுத்தாது சலுகைகளை பெற்று வரும் பெரும் செல்வந்தர்கள் உரியவாறு நமது கடன் தொகையை மீள செலுத்தாவிட்டால் அவர்களுக்கு எதிராக உச்சபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மதுபான கம்பெனிகளை அவர் குறிப்பிடுகின்றார். பாரிய அளவிலான வரிகளை அவர்கள் செலுத்த வேண்டி இருக்கின்றது. எனவே அதையும் அவர்கள் செலுத்தாமல் பின்வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று சில பாரிய நிறுவனங்களுக்கு இவ்வாறு வரிச்சலுகைகள் வழங்கப்படுகின்றது. அவர்கள் இன்னமும் தங்களால் செலுத்தப்பட வேண்டிய வரியை செலுத்தாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை எப்படியாவது வரியை செலுத்தாமல் காலத்தை தாழ்த்தி கொண்டு அந்த வரி செலுத்த வேண்டிய அந்த தொகையையும் அவர்களது வியாபாரத்திலே முதலீடு செய்து வியாபாரத்திலே அவர்கள் கோடிக்கணக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தான் சஜித் பிரேமதாஸ் சொல்கிறாரு, எமது ஆட்சியில் ஒப்பந்தம் ரத்தாகும். சரி, அவங்களோட ஆட்சி வரும்போது ஒப்பந்தம் ரத்தாகுனா அப்போ என்ன செய்ய போகிறாங்க? உலக வங்கியோ அல்லது ஏனைய கடன் வழங்குனர்களிடமிருந்து நாங்கள் எப்படி பணத்தை பெறப்போகின்றோம் என்று யாரும் எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. நேற்று சொல்லிட்டார் அவர், அது எங்களுக்கு தெரியும். எனவே எங்களுக்கு யாரும் டியூஷன்ஸ் எடுக்க தேவையில்லை, எங்களுக்கு வகுப்பெடுக்க தேவையில்லை, நாங்கள் எப்படி செய்வோம் என்று எங்களுக்கு தெரியும் என்று அவர் சொல்லிட்டார். இப்போ அவருடைய திட்டத்தையும் அவர் மேற்கொள்வார். அவர் வெற்றி பெற்றார், பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ரணிலுக்கே ஆதரவு யார் சொல்கிறார் கொஞ்சம் பார்க்கலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம். நாட்டுக்காக ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுஜன பெரமுனவின் தலைவர்களிடம் வலியுறுத்துவோம் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்க தெரிவிக்கிறார். அவரும் ரணில் விக்ரமசிங்கக்கு ஆதரவாக தான் செயற்படுறார். எனவே அவர் தெரிவிக்கிறாரு, நாங்கள் முழுமையான ஆதரவை ரணிலுக்கு வழங்குவோம், ஆனால் ரணிலுக்கே ஆதரவு வழங்க வேண்டும் என்று பொதுஜன பெரமுனவிடமும் நாங்கள் கோருவோம். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம். 2022 ஆண்டு அரசியல் நெருக்கடியின் போது பொதுஜன பெரமுன எடுத்த தீர்மானம் சிறந்தது. ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரத்தில் முரண்பட வேண்டிய தேவை கிடையாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக களமிறக்குவோம். பொதுஜன பெரமுன அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கலாம். நாட்டுக்காக சிறந்த தீர்மானத்தை எடுக்குமாறு பொதுஜன பெரமுனவின் தலைவர்களிடம் வலியுறுத்தியுள்ளோம். சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்துள்ள பரிந்துரைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும். பொருளாதார மறுசீரமைப்பு சட்டமூலம் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளது. சட்டமூலம் குறித்த நீதிமன்றம் முன்வைக்கும் திருத்தங்களை முழுமையாக செயற்படுத்துவோம். நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு அப்பால் செயற்பட போவதில்லை என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்க தெரிவிக்கிறார். எனவே இது தொடர்பாக நாங்கள் அலட்டி கொள்ள தேவையில்லை. காரணம், நீதிமன்றம் என்ன சொல்கின்றதோ அதை நாங்கள் செய்வோம். நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டு சட்டத்திற்கு முரணாக எதையும் செய்ய மாட்டோம் என்று ஷியான் சேமசிங்க சொல்கிறார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 3 விடயங்கள் நடந்தால் மட்டுமே ரணில் போட்டியிடுவார். அதாவது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 3 விடயங்கள் நடந்தால் மட்டுமே ரணில் போட்டியிடுவார். அது என்ன அந்த 3 விடயங்கள்? தினக்குரல் பத்திரிகையிலே இன்றைய முன்பக்கத்திலே செய்தியாக வந்திருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது. இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்றால் 3 விடயங்கள் கண்டிப்பாக நடந்தாக வேண்டுமாம். அந்த 3 விடயங்கள் என்ன என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாக இருக்கிறது. அதாவது, ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த 25 முதல் 30 எம்பிக்கள் கொண்ட குழு ஜனாதிபதியுடன் வந்து இணைவதுதான் முதலாவது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதாவது 25 தொடக்கம் 30 எம்பிக்கள் சஜித் பிரேமதாசவை விட்டு விலகி ரணில் விக்ரமசிங்கவுடன் சேர வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தமது வேட்பாளரை முன்னிறுத்தாமல் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனி வேட்பாளரை, அதாவது அது தம்மிக்க பிரேரவாக இருக்கலாம், நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம், யாரையும் அவர்கள் நிறுத்தக்கூடாது. மாறாக அவர்கள் அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். அப்படியாவது இரண்டாவது. மூன்றாவது, அனைத்து வடக்கு மற்றும் கிழக்கு முஸ்லிம் மற்றும் தமிழ் தலைவர்களும் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க முன்வர வேண்டும் என்பனவே இந்த 3 முக்கிய விடயங்கள். எனவே இது 3ம் அவை சாத்தியப்படுமா என்பது கேள்விக்குறியே. அது மட்டும் இல்லாமல் இது 3 இதுவரை இவற்றில் எவையும் நிறைவேறுவது உறுதி செய்யப்படவில்லை. எனவே இவ்வாறான நிலையில்
இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது 200% ஜனாதிபதி போட்டியிட மாட்டார். இந்த 3 விடயங்களும் நடக்காவிட்டால் 200% வாய்ப்புகள் ஜனாதிபதி போட்டியிட மாட்டார் என்று குறிப்பிடுகின்றது. முதலில் நான் குறிப்பிட்டிருந்தேன், இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக வந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையிலும் செய்தியாக வந்திருக்கின்றது. ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்கும் அவசியம் கிடையாது, பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கூறுகிறார். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் 1 வருடத்திற்கு நீடிக்க வேண்டிய தேவை கிடையாது. கோட்டாபய ராஜபக்ச 5 ஆண்டுகால பதவிக்காகவே தெரிவு செய்யப்பட்டார். ஆகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதத்துடன் நிறைவடையும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் 1 வருடத்துக்கு நீடிப்பது குறித்து முன்வைக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் வினவிய போதுதான் அவர் தெரிவிக்கிறார். அவசியமே இல்லை, எங்களால் அப்படி 1 வருடத்திற்கு இன்னும் நீடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போது இந்த பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்றதோ அத்தோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆட்சி அதிகாரங்களும் முடிந்துவிடும். அதற்கு பிறகு புதியதொரு அரசாங்கம் தெரிவு செய்யப்படுமா அல்லது மீண்டும் இதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவு செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஜனாதிபதியாக இருக்கும் வரை அவர்களும் பாதுகாப்பாக, உறுதியோடு, நம்பிக்கையோடு இருப்பார்கள். எனவே ஆகவேதான் தற்போதுள்ள இராஜாங்க அமைச்சர்களும் தற்போதுள்ள கேபினட் அமைச்சர்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்களது இறுதி காலமாக கூட இருக்கலாம் என்று அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றியிருக்கின்றது. சில நேரங்களில் நாங்கள் இத்தோடு எங்களுடைய அமைச்சு பதவிகள் இல்லாமலும் போகலாம். அது பொறுத்திருந்து நாம் பார்ப்போம். சரி, இப்படி இருக்கும்போது அடிக்கடி போதைப் பொருள் கைப்பற்றப்படுகின்றது. அப்படித்தான் 320 கோடி ரூபாய் போதைப் பொருளுடன் 6 மீனவர்கள் தென் கடற்பரப்பில் கைது. MYM ஷியாமின் செய்தி. இலங்கை கடற்படை மற்றும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் 3250 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெராயின் போதைப் பொருளுடன் இலங்கை மீனவர்கள் 6 பேர் சர்வதேச கடற்பரப்பில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரே நாளில் ஒபாமாவாக பார்த்துருக்குறாங்க, முடியலை. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 13,210 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் 130 சிறிய பாசல்களாக பொதி செய்யப்பட்டிருந்த 131 கிலோ 754 கிராம் நிறையுடைய ஹெராயின் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. 43 வயதுடையவர்கள் எனவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 23 முதல் 43 வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் தேவேந்திரமுனை மற்றும் கந்தரை பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. எப்படியுமே உங்களால் நாட்டிற்குள் அவ்வாறான போதைப் பொருட்களை கொண்டு வர முடியாது. காரணம், கடற்படையும் தற்போது வெளிப்போடு இருக்காங்க. அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் கம்பன் விழா தற்போது இடம்பெற்று வருகின்றது. அது தொடர்பான படங்களை இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே பார்க்கலாம். அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் கம்பன் விழா 2024 3ஆம் நாள் நேற்று 16/6/2024 மாலை நிகழ்வு கோவிலூர் ஆதிநகர்த்தா சீர்வளர் சீர் நாராயண ஞானதேசிகர் சுவாமிகள் தலைமையில் ஆரம்பமானது. லட்சிய புருஷனாய் மனதில் பெரிதும் இடம் பிடித்தவன் வீட்டு தலைவனா, அதாவது லட்சிய புருஷனாய் மனதில் பெரிதும் இடம் பிடித்தவன் வீட்டு தலைவன் ராமனா, நாட்டு தலைவன் ராமனா அல்லது பாட்டு தலைவன் ராமனா எனும் பொருளில் பட்டிமன்றம் நடைபெற்றது. தமிழகத்தின் பேராசிரியர் ஃபர்வின் சுல்தானா, பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் பட்டிமன்றத்தில் உரையாற்றும் போது எடுத்த படத்தையும் காணலாம். SM சுரேந்திரன் அவர்களது புகைப்படங்கள் தான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றன. இப்போ சிறுவர்கள், இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கனவுகள், ஆசைகள் இருக்கும். ஆனால் சிலருக்கு மட்டுமே சாதனை படைத்து சாதனை புத்தகத்தில் தனது பெயர் பொறிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவரது ஆசை பூர்த்தியாக இருக்கின்றது. பாக்கு நீரிணையை கடந்து சாதனை படைத்த அசன் சாலமா, திருகோணமலையைச் சேர்ந்த முகமது அசன் சாலமா நேற்று முன்தினம் சனிக்கிழமை இந்தியாவின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கு இடையிலான 42 கிலோமீட்டர் நீளமான பாக்கு நீரிணையை நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார்.
அவருக்கு நாங்களும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். பாருங்கள், இந்த சிறுவர்களது திறமைகளை நாங்கள் கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். அது தொடர்பான செய்தி தினகரன் பத்திரிகையிலே விரிவாக இருக்கின்றது. அதை நாங்கள் பார்க்கலாம், என்ன சாதனை இவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி. பாக்கு நீரினை நீந்தி சாதனை படைத்திருக்கிறார். அதே போன்று அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாக்கு நீரினை நீந்தி சாதனை படைத்த அசன் சலாமாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய திவைன பத்திரிகையில் தினமின பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. இந்த ட்ரெயின் போகிற நேரம் ட்ரெயினுக்கு கார்டு இருப்பாங்க. கார்டு எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், கடைசி பெட்டியில் அல்லது கடைசி கம்பவுண்டில் தான் அந்த கார்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டேஷனில் இருந்து அல்லது ஒரு புகையிரத நிலையத்தில் இருந்து புகையிரதம் புறப்பட வேண்டுமென்றால் பச்சை கொடியை காட்டி அந்த புகையிரதத்துக்கு பின்னால் இருந்து ஓகே சொல்ல வேண்டும். இதுதான் அந்த கார்டினுடைய கடமை. நேற்று காலை கொழும்பு கோட்டையிலிருந்து திருகோணமலைக்கு ஒரு புகையிரதம் புறப்பட்டிருக்கின்றது. புகையிரதம் புறப்பட்டு கம்பஹா வரை சென்ற பிறகு, கம்பஹா புகையிரத நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு பின்னாடி பார்த்துருக்குறாங்க, கார்டை காண இல்லை. பச்சை கொடி காட்டுவதற்கு கார்டு இல்லை. கார்டு ராகமைக்கு அருகில் உள்ள ஒரு இடத்திலே கீழே விழுந்து விட்டார். அது தெரியாமல் கம்பஹா வரை புகையிரதம் சென்றிருக்கின்றது. செய்தி வெளியாகின்றது இன்றைய தினமின பத்திரிகை. තිරුකුණාමලේ දුම්රියේ ගාඩ් මගදී වැටිලා ගම්පහයේදී කොළ කොඩිය வணන්න කෙනෙක් නැහැ. அதாவது கம்பஹாவி புகையிரத நிலையத்தில் வைத்து பார்க்கும்போது அவர் பச்சை கொடியை காட்டி ஓகே சொல்வதற்கு அவர் இல்லை. அவர் ஏற்கனவே விழுந்து காயத்துக்குள்ளாகி இருக்கின்றார். காரணம், ராகமைக்கு சமீபத்தில் உள்ள ஒரு புகையிரத நிலையத்திலே அவர் வெளியே எட்டி பார்த்திருக்கின்றார். சமீட்சைகள் சரியாக இருக்கின்றதா என்று பார்க்கும்போது தவறி கீழே விழுந்து தற்போது அவர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த புகையிரதத்தில் இருக்கக்கூடிய கார்டு ஒருவர் கம்பஹாவில் வைத்து இந்த புகையிரதத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். ஆகவே நேற்றைய தினம் 2 மணித்தியாலயம் தாமதமாகி அந்த புகையிரதம் பயணிக்க வேண்டி இருந்திருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது புதிய புதிய சட்டங்கள் வரப்போகின்றது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான ஒரு சட்டம். இப்போ உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீடை நீங்கள் கூலிக்கு கொடுத்துருக்குறீங்க அல்லது வாடகைக்கு கொடுத்துருக்குறீங்க. வாடகையில் உங்களுக்கு ஒரு பணம் ஒன்று வரும், ஒரு தொகை ஒன்று வரும். அந்த தொகை இவ்வளவு நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க? எந்த கணக்குலையும் வராது. அதே போன்று உங்களுக்கு ஒரு காணி ஒன்று இருக்குது. அந்த காணியும் பல மாதங்களாக யாரும் போகாமல் பாவிக்காமல் அந்த காணியும் காலியாகத்தான் இருக்குது. ஆனால் உங்களோட பேரில் தான் இருக்குது. இப்போ ஒரு புதிய சட்டம் வரப்போகின்றது. 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த சட்டத்தை முன்மொழிந்திருக்கின்றார்கள் சர்வதேச நாணய நிதியம் IMF. அதாவது இனிமேல் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நீங்கள் வாடகைக்கு இருக்கும் வீட்டிற்கு கிடைக்கும் அந்த பணத்தில் ஒரு தொகையை நீங்கள் வரியாக கட்ட வேண்டும். அதே போன்று காலியாக இருக்கும் காணியில் அந்த காணியின் பெறுமதிக்கேற்றவாறு ஒரு வரித்தொகையை கட்ட வேண்டும். செய்தி வெளியாகின்றது இன்றைய திவைன பத்திரிகை. 2025 අප්‍රේල් 1 වෙනිදා සිට පදිංචි සහ ඉස් දේපළවලට குழி ஆதாயம் பத்தக். அதாவது கூலி மற்றும் குத்தகை பணம் அல்லது வாடகை மற்றும் குத்தகை வரி என்றுதான் இந்த வரிக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சட்டம் அமலுக்கு வருகிறது. வந்தால் உங்களது காலியாக இருக்கக்கூடிய நிலத்திற்கும் அல்லது காணிக்கும் நீங்கள் வரி கட்ட வேண்டி வரப்போகின்றது. அதாவது ආදායම් ලැබෙන ආදායම් අස්තමෙන්තු කර ඒ සඳහා බදු මුදලක් අය කිරීම බවත් මෙම බද්ද නිවස වටිනාකම මත නොව ඉන් ලැබිය හැකි ආදායම මත පදනම් වන බවත් மூல்ய அறமுதல சந்தான் கரை. அதாவது நீங்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுத்திருந்தீர்கள் என்றால் அந்த வீட்டின் பெறுமதிக்கல்ல, அதாவது நீங்கள் வாடகை கொடுத்த நபரிடமிருந்து வரும் அந்த தொகையை அவர்கள் கேட்பார்கள். அதை நீங்கள் பொய்யாகவும் சொல்லலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதற்கான சட்டங்களையும் அவர்கள் வைத்திருப்பார்கள். அது பொய்யா உண்மையா என்று கண்காணிப்பதற்கு நீங்கள் உங்களது வாடகைக்கு கொடுத்த அந்த நபரோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தையும் கேட்பார்கள், அக்ரிமெண்ட்டையும் கேட்பார்கள்.
அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் இவ்வளவுதான் வாடகை தொகை என்று. எனவே அந்த தொகைக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டி வரும். எனவே இந்த சட்டம் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி அமுலுக்கு வரும் என்று குறிப்பிடப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு சரியான கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், பெற்றோர் கொடுக்கின்ற ஒரு சில உரிமைகளை அல்லது பெற்றோர் கொடுக்கின்ற ஒரு சில வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி அதை தவறாக அந்த வரப்பிரசாதங்களை அவர்கள் பயன்படுத்தி அவர்களது உயிரையே மாய்த்து கொள்கின்றார்கள். 2 சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள் குளிக்க சென்றிருக்காங்க. சென்றுட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்போம் மச்சான் வா அப்படி என்று சொல்லி கடலுக்கு நீர்கொழும்பு அந்த கடல் கரையில் கொஞ்சம் உள்ளே போய் எடுத்திருக்கிறாங்க. ஒரு அலை வந்து 2 பேரையும் தூக்கி கொண்டு போயிடுச்சு. மிக கவலையான சம்பவம் இன்றைய திவைன பத்திரிகையில் வெளியாக இருக்கு. பார்க்கலாம். මිතුරන් දෙදෙනෙකු කුඩාපාඩුව ඇල්ලේ කුඩාපාඩුව වැල්ලේ ஃபோட்டோ கத்தி ரெல்லக்கட்ட அசுவி மருட், அதாவது ஃபோட்டோ எடுக்க போய் இருவரும் பலியாகி இருக்கிறாங்க. அந்த மிக மிக கவலையான ஒரு செய்தி. அதாவது நீர்கொழும்பு கடலில் மூழ்கி 2 மாணவர்கள் உயிரிழப்பு. இதை நேற்று வந்து பதிவாளர்கள் முகப்புத்தகத்தில் பதிவு செய்திருந்தாங்க. நீர்கொழும்பு கடற்கரை தெருவைச் சேர்ந்த யோகநாதன் நிதிஷ் 17 வயது, அஷ்ரஃபா வீதியைச் சேர்ந்த ராஜதுரை அரவிந்த், அதாவது யோகநாதன் நிதிஷ் 17 வயது, ராஜதுரை அரவிந்த் 17 வயது, இருவரும் 16ஆம் தேதி இவ்வாறு உயிரிழந்திருக்கிறாங்க நீரில் மூழ்கி. மிக கவலையான சம்பவம். எனவே பெற்றோர் கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம்மை தவறாக பயன்படுத்தாதீர்கள். கடலுக்கு போங்க. கடலுக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக கடலில் தான் குளிக்க வேண்டும், கடலில் தான் ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டும். அந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாவிலேயோ போட்டு ஒரு 500-1000 பேர் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அதை பார்ப்பதற்கு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். எனவே தயவு செய்து இப்படியெல்லாம் அவசரப்பட்டு இந்த மாதிரியான ஆபத்தான முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள். அது உங்கள் உயிரையே பறிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழ் டிவியின் நம் நாடு நிகழ்ச்சியின் ஊடாக கொண்டு வந்தோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும், இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் எமது ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று சரியாக மாலை 6 மணிக்கு ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியில் தியாக திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி காத்திருக்கின்றது. எனவே தவறாமல் அதை பாருங்கள். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின்சாந்த் உதவியிருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.